சிறப்பு சித்திரவதை முகாமை இழுத்து மூடக் கோரியும் தமிழீழ குடிமக்களை விடுதலை செய்ய கோரியும் நடக்கின்ற இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர்களுடைய போராட்டத்திற்கு முன்னணியிலே நின்று பல போராட்ட முன்னெடுப்புகள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் அதியமான் அவர்களுக்கும், தமிழர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இன்னல்கள் வருகிறதோ, அரசியல் சிக்கல்கள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் அரசியல் சக்திகளை ஒன்றிணைத்து போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் புகழேந்தி தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும், தமிழர்களுடைய விடுதலை அரசியலிலே நுணுக்கங்களையும் மிக எளிமையாக தோழர்களிடத்திலே விளக்கி வெளிப்படுத்தி, இது மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்திலே பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மீதான ஒரு வாக்கெடுப்பை மிக திறம்பட நகழ்த்தி இன்று இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்கிய ஐயா தீரன் அவர்களுக்கும் ஐயா அருகோ அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். செங்கல்பட்டு பூந்தமல்லி முகாம் என்பது சட்டவிரோதமான ஒரு முகாம். இது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு முகாம். இது தமிழர்களுக்கு ஒரு அவமான சின்ன அடையாளமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 7 மாதங்களாக இந்த சித்திரவதை முகாமை மூடக்கோரி நாம் நடத்திய போராட்டங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்கின்ற ஒரு துயர செய்தியையும் நாம் பகிர்ந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது. நமது போராட்டங்கள் இந்த சித்திரவதை முகாமை இழுத்து மூடுவதற்குரிய வலிமையை கொண்டிருக்கவில்லையோ என்கின்ற ஒரு ஐயத்தை தான் நமக்கு திரும்ப இது ஏற்படுத்துகிறது. ஒரு கௌதான்மா பேயிலே அமெரிக்கா எப்படி ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு முகாமை வைத்ததோ அப்படிப்பட்ட ஒரு முகாமாகத்தான் இந்த முகாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கை உளவுத்துறை தமிழக உளவுத்துறையுடன் இணைந்து வேலை செய்கிறதோ என்கின்ற அச்சத்தை தான், ஒரு ஐயத்தை தான், ஒரு கேள்விக்குறியைத்தான் இந்த செயல்கள் நிகழ்த்துகின்றன. நீங்கள் குற்றம் செய்தவர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு நேர்மையான நியாயமான விஷயமாக கருதி கொள்ள முடியும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தினால் விடுதலை செய்யப்பட்டவர்களை ஒரு சித்திரவதை முகாமிலே நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் உங்களை ஒன்று இலங்கை உளவு நிறுவனத்தினுடைய கையாளாக பார்க்க முடியும். அது இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இதை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை ஒரு மனநோயாளியாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு சைக்கோ பாத்துக்கு தான் இந்த மாதிரியான ஒரு குணநலம் இருக்கும். எல்லாம் சித்திரவதை பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிறது. இதை நடத்துகின்ற கியூ பிரான்ச்சுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயம் தான் நம்மிடத்தில் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நோயுற்ற ஒரு துறையாக இந்த துறை மாறி இருக்கிறது என்பது தமிழக காவல்துறை தான் முதலில் இதற்காக கவலைப்பட்டு அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த மக்களின் மீது, இந்த தமிழீழ குடிமக்களின் மீது நீங்கள் நிகழ்த்துகிற ஒடுக்குமுறை என்பது எந்த வகையிலும் உங்களுடைய அடிப்படை நோக்கத்தை, குறிக்கோளை நிறைவேற்றிவிட முடியாது. ஏனென்றால் இவர்கள் சட்டம் ஒழுங்கிற்கு எந்த வகையிலுமே பிரச்சனையாக, இடையூறாக இருந்தவர்கள் இல்லை. அன்பான தமிழர்களே, திபெத்திய அகதிகள் இங்கே அரசியல் போராட்டங்களை நிகழ்த்த முடிகிறது. எங்களுடைய பல்வேறு கூட்டங்களிலே சரிசமமாக தங்களது விடுதலை கோரிக்கைகளை வைப்பதற்கான ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலத்திலே சாலையை மறித்த ஒரு போராட்டத்தை அவர்களால் நிகழ்த்த முடிகிறது. ஆனால் வெறும் சில்லறை காரணங்களுக்காக சித்திரவதை முகாம்களிலே அடைபட்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சித்திரவதை முகாமிற்கு எதிரான கருத்தாக்கத்திற்கு பெருமளவிற்கு ஆட்கள் திரளவில்லை என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியுமே ஒழிய, ஆனால் உங்கள் மீதான வெறுப்பு என்பது தமிழக மக்களிடத்திலே ஆழ வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சரியான சமயம் வரும்பொழுது இந்த மக்கள் உங்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த மக்கள்
தமிழீழ குடிமக்கள் தங்களுடைய விடுதலைக்காக அந்த போராட்டத்தை நிகழ்த்திய பொழுது அதற்கு ஆதரவாக இங்கு நடத்திய போராட்டங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கினீர்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்தோம். ஒடுக்கிய அரசாங்கம் எப்படி தூக்கி எறியப்பட்டது என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்தீர்கள். அரசுகள் தூக்கி எறியப்படுவதை போல நீங்களும் ஒரு காலத்தில் தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த முகாம், இந்த சித்திரவதை முகாம் உடனடியாக இழுத்து மூடப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்திற்கு ஏதுவாக தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிப்பதற்கு தேவையான ஒரு சாக்குப்போக்கு காரணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சித்திரவதை முகாமை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தகவலை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத இயக்கமாக சித்தரித்தது என்பது சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானது, ஜனநாயக விரோதமானது என்கின்ற வாதம் ஐரோப்பிய ஒன்றியத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. புலிகளின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற குரல் உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஏப்பை சாப்பை காரணங்களை வைத்துக் கொண்டு இனிமேலும் அவர்கள் மீதான தடையை நீடித்து விட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியிலே இந்த மக்களுக்கான உரிமையை நீங்கள் வழங்க மறுக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய கோபம் பல மடங்கு அதிகமாகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இங்குள்ள அரசு, தமிழக அரசு, அதிமுக அரசு தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை, ஒரு கட்டுக்கதையை எழுப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். உங்கள் மீது எங்களுக்கு ஒருபொழுதும் நம்பிக்கை கிடையாது. நீங்கள் வாக்கு வங்க அரசியலை நம்பி மட்டுமே இப்படிப்பட்ட ஆதரவு நிலைப்பாடை எடுத்ததான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தமிழீழ மக்களின் மீது உண்மையான ஒரு நேர்மையான ஒரு அக்கறையை கொண்டிருப்பீர்கள் என்றால் உடனடியாக சித்திரவதை முகாமை நீங்கள் இழுத்து மூட வேண்டும். அப்படி ஒருவேளை மூடவில்லை என்றால் உங்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்கின்ற அளவிலே வரும் தேர்தலிலே தமிழ் தேசிய சக்திகள் உங்களுக்கு எதிராக களம் காணக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதை இந்த சமயத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் சிறு இயக்கங்களாக இருக்கலாம், சிறு நபர்களாக இருக்கலாம், பெரும் அணிகளாக திரள முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பையும் பார்த்து தேர்தல் களத்திலே இறங்குவதில்லை. உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ளும் பட்சத்திலே 2,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற ப. சிதம்பரம் 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியதை இந்த வரலாறு எழுதியிருக்கிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய போராட்டம் என்பது இது காலம் வரை காங்கிரசுக்கு எதிரான போராட்டமாக தேர்தல் களத்தில் இருந்திருக்கிறது. அதை அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எதிரான போராட்டமாக மாற்றக்கூடிய வழிவகைகளை நீங்கள் தான் எங்களிடத்தில் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த சமயத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். 40 நமக்கே என்கின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த கனவு நினைவாக வேண்டும் என்றால் தமிழீழ மக்களினுடைய விடுதலை கோரிக்கையை நீங்கள் அங்கீகரித்து அங்கே ஐநாவினுடைய பொது வாக்கெடுப்பு வருவதற்கான ஒரு முன்னெடுப்பை பாராளுமன்றத்தில் உடனடியாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் அதிமுகவிலே 8 to 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 18 உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள். தமிழர்களுக்கென்று நேர்மையாக இருப்பதாக நீங்கள் நடித்துக் கொண்டிருப்பது உண்மை என்றால் ஐநாவின் மீதான ஒரு வாக்கெடுப்பு தமிழீழ விடுதலைக்காக அங்கே நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விவாதம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் மீது ஐநாவினுடைய அதிகாரிகளுடைய சதித்திட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். இங்கே காவிரி நீர் முதல் கொண்ட அனைத்து பிரச்சனைகளிலுமே நீங்கள் அமைதி காக்கக்கூடிய இந்த கட்சிகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இந்த தமிழ் தேசிய சக்திகள் வரும் தேர்தலிலே முன்னெடுக்கக்கூடிய கட்டாயத்தை, காலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை சித்திரவதை முகாமை நீங்கள் இழுத்து மூடுவதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் தமிழீழ விடுதலையை வாங்கி தருவதும், இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவாளி கூண்டில நிறுத்துவதும், காவிரி தண்ணீரை உறுதிப்படுத்துவதும், முல்லை பெரியாரை காப்பதும், கூடங்குளத்தில் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அணுவை இடித்து மூடுவதுமான ஒரு செயலை இந்த அரசு செய்யுமானால் வருகின்ற தேர்தலிலே நாங்கள் உங்களுக்கு எதிராக களம் காணுவதை யோசித்து பார்ப்போம். இல்லை என்றால் உங்களையும் காங்கிரசுடன் சேர்த்த தமிழின எதிரிகளாக நின்றுதான் எங்களது போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் என்பதை சொல்லி இந்த சித்திரவதை முகாமை மூடுவதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களிலே இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் செங்கல்பட்டிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்கின்றோம். அந்த போராட்டம் அனுமதி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அங்கே போராட்டம் நிகழும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.
நமது தொடர்ச்சியான போராட்டங்கள் எந்த அமைப்புகள் முன்னெடுத்தாலும் நாம் முன்னணியில் நின்று நமது தோழர்கள் விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக மே 17 இயக்கம் இதற்கான அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொள்ளும் என்பதையும் தங்களாலான பங்களிப்பை செய்யும் என்பதை இந்த சமயத்தில் உறுதி கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த விடுதலையை நாம் உடனடியாக